வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இங்கே எல்லோரும் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை இதுவரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சில நாட்களாக நான் என்னுடைய சேனலில் எந்த சமையல் வீடியோவும் போடலை. காரணம் ஹாலிடே போனதால் என்னால் எந்த சமையல் வீடியோவும் எடுக்க முடியலை. ஹாலிடே போகும்போது ஒரு சில வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன், நீங்களும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோம் என்றால் நாங்கள் லுசாய் லுமால் என்ற இடத்துக்குத்தான் போய் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல தான் கிருஷ்ணன் கோயில் அமைந்திருக்கிறது. அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு விடிய போய் கொண்டிருக்கிறோம். 12 மணிக்கு பூஜை இருக்குது. இன்றைக்கு 50வது வருஷம் தமிழர்கள் பூஜை நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க இந்த ரோட்டை எப்படி இருக்குன்னு. உண்மையாகவே நல்ல வடிவாக இருக்குது இந்த ரோட்டு. 2 சைட்லேயும் மரம் வச்சு நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. இந்த ரோட்டில் கார் ஓடும் போது உண்மையாகவே பார்க்குறதுக்கு அவ்வளவு வடிவான ஒரு இடம். பாருங்க எப்படி இருக்குண்டு. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கோயிலுக்கு போயிடுவோம். கோயிலுக்கு போயிட்டு பார்ப்போம். இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்க எப்படி இருக்குண்டு. நியூ மாயாப்பூர் கோயில் உண்மையாகவே நல்லா அழகாக இருக்குது. இவ்வளோ பெரிய கோயில்ட்டு பாருங்க. இதில் நிறைய பூக்கள் வச்சிருக்கணும். நிறைய விதமான பூக்கள் வச்சிருக்கணும். பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடமா இருக்குது. இந்த இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பூக்கண்டுகள் மரக்கறிகள் அப்படி நட்டு வச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை நடக்க போகுது. அதனால நாங்கள் உள்ளே போக போகிறோம். உள்ளே போய் பூஜையை பார்ப்போம். கோயில் பூஜை முடிஞ்சது. அதுக்கு அடுத்ததாக பிரசாதம் தந்திருக்கணும். பூந்தி லட்டும் பொங்கலும் தந்திருக்கணும். உண்மையாகவே நல்ல டேஸ்டாக இருக்குது. அடுத்ததாக தேர் சுற்றி வரப்போகுது. அதுக்கு அர்ச்சனை தட்டுகள் வச்சிருக்கிறோம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா தேர் வந்து 3 தரம் சுற்றி வந்ததுக்கு பிறகு பூசை முடிஞ்சது. இப்போ வந்து அடுத்ததாக சாப்பாடுகள் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். பாருங்க இவ்வளோ மக்கள் வந்திருக்கிறோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்ல குழா சாதம், பொங்கல், அமீட் பொரியல், அப்பளம், மிளகாயண்டு நிறையவே வச்சிருக்கணும். உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்த சாப்பாடு. கோயில் சாப்பாடு என்றால் எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்கள் இப்படி இருக்கின்ற சாப்பாடு. இப்போ அடுத்தது வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுருக்குறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னுமே பூசைகள் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு மிச்சம் இருக்கிறதில் பார்க்கலாம். நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்திங்கன்னா கோமாதா பூஜைக்கு வந்துருக்குறோம். பாருங்கள் இப்போ லட்டு ஒன்று வாங்கியிருக்கிறோம். இந்த லட்டை வந்து சாப்பிட கொடுக்கணும். சாப்பிட கொடுத்துட்டு அடுத்தது வந்து நெய் விளக்கில் வந்து பூஜை செய்யணும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்பின காசை கொடுத்து நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்து கொள்ளலாம். கோமாதா பூஜை வந்து செய்து முடிச்சுட்டு இப்போ அடுத்ததாக வந்து சாரிகள் விற்கணும். சாரிகள் வந்து 35 ரூபா 40 ரூபாய்க்கெல்லாம் சாரிகள் இருக்குது. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்களில் நாங்கள் வாங்கி கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது. நாங்கள் வந்து நிற்க முடியாது, தூரம் போகணும். அதனால் வந்து நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.